தொட்டதை தொடக்கூடாது, நெருப்பு வைக்கணும். அது நாளைக்கு எடுக்கலாம். வச்சிருக்கேன், லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் பவாவை. அது காரம் இப்படி கூட மைய வச்சுருக்காங்க. அது நாளைக்கு நான் விரிச்சு காட்டி அப்புறமே 12 வருஷம் ஒரு நாளையில் நீங்கள் பேசுங்க. 2-3 நாள் எடுக்கணும். நல்லா கட்டி 2-3 நாள் எடுக்கணும். 12 வருஷம் பண்ண அட்டகாசம். இதை புட்டுட்டாங்க. குளிக்கும் போது தாப்பா உள்ள முழுக்க தாப்பா இந்த தாப்பாலையும் புட்டுட்டாங்க. குளிக்கும் போது தாப்பா திறந்து வச்சு குளிச்சோம்னா வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது. குளிக்கும் போது வந்து நிர்வாணமாக ஃபோட்டோ எடுக்கிறது. இப்படி அட்டகாசம் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட எப்படியே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதான் சொல்கிறேன், எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கலக்கிட்டு வச்சுருக்கோம். லாரி சாமான்லாம் நிறைய போட்டு வச்சுருப்போம். சாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு கலக்கட்டு மேலே இங்கே வச்சுருந்தேன். இந்த மம்பட்டி மாதிரி மம்பட்டி மண்ணு போயிட்டு அதை இதில் இருந்து எடுத்துகிட்டு இரும்பு சாமான் மொத்தம் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இந்த ஓசை வந்தீங்க பாரு, இந்த ஓசைங்களை தண்ணி பிடிக்க விடாம ஓட்டை போட்டு தண்ணியே பிடிக்க விட மாட்டேங்க பாரு. மொத்தமே டெய்லி இதே மாதிரி தான் தண்ணி பிடிக்க எனக்கு விடுறது இல்லை. இதே ஓசை தேய்ச்சி புது ஓசை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் எங்கள் பையன். இதுக்கெல்லாம் சாவி வச்சுருக்கானுங்க. இந்த ரூமுக்கு சாவி வச்சுருக்கானுங்க, அந்த ரூமுக்கு சாவி வச்சுருக்கானுங்க, வீட்டுக்கு சாவி வச்சு அந்த சாவி கொத்து வச்சிருந்தில்ல, அது கொத்தோட திருடிக்கிறது. சாவி இருக்கா? இதுக்கு சாவி இல்லை, வீட்டில் பாத்ரூம் சாவி. இந்த கொத்து சாவி அப்படியே பீரோ வச்சிருந்தது, பீரோவை உடைச்சி எடுத்துட்டாங்க. பீரோ உடைச்சதை பார்க்கலாம். ஆசிட்டு ஊத்துறது, குப்பை அதோட பிள்ளை அள்ளி போடுறது. இது உள்ள இதில் ஆசிட்டை ஊற்றி கலத்து சாட்டுக்கு எல்லாம் துரு பிடிச்சிட்டு இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு எப்படி இது நமக்கு எப்படி உடையும்? குடங்க ஆசிட்டு ஊற்றுறது, கலத்து அடிக்கிறது அப்படி உடஞ்சி தாத்தா இருக்கும்போது வெட்டி போட்டாங்க. 2 வருஷம் ஆகுது வெட்டி போட்டு. அந்த கலங்காட்டோட அடுத்த ஸ்டாப் ஒர்க் ஷாப்பில் தான் அந்த பையனுக்கு கட்டிட்டு போய் 3000 கொடுத்து வெட்டி போட்டாங்க. இப்போ யார் இருக்கிறா? எனக்கு யாருமே இல்லை உதவி செய்யறது. உடச்சி போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த அவங்க வண்டியில் கொண்டு வந்து நினைக்கிறது. சரிங்க, பட் இந்த பீரோ கல்லை தூக்கி கட்டிட்டு அங்கேருந்து கழுத்து கட்டிக்கிறீங்க, கத்தி எடுத்து வெட்டுறது. ஓ, அதுதான் இந்த ஸ்க்ராட்சா? நான் கூட வேற என்னமோ இப்படி நிற்கிறேன், ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. 2 கையை 5 பேர் 2 கையை பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, நீங்கள் உள்ள கத்தியில் குத்தி குத்தம் இல்லாங்க. நான் அப்படின்னு குத்தி தையல் போட்டு ரத்தம் ஊற்றுது. ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸ் அனுப்புனாங்க. தம்பி எடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸ் அனுப்புனாங்க. ஆம்புலன்ஸ் அனுப்பி தம்பி என்னை வர சொன்னாங்க. என்னால் வர முடியாதுன்னு எனக்கு மயக்கம் போடுறது, ரத்தம் அதிகமாக போகுது. வந்துட்டு நான் வரமா ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் பெரியார் கொடுத்துருக்கேன், குமரப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க எனக்கு தெரியல, மயக்கம் வந்துச்சு. எனக்கு தையல் போட்டாங்க. தையல் போட்டு படுக்க வச்சு போட்டு போயிட்டுலாம். அப்போ என்னங்க தையல் போட்டுருக்குறீங்க? ஆமாம்மா, ரொம்ப ஆழம் பட்டுருக்குது, தையல் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் படுத்துருந்தேன். படுத்துருந்தவங்க வந்து யாரோ கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணி வேணாம் இங்கே இருக்கு, நம்ம உள்ளே போய் சொல்லி உள்ளே போய் போவோம். எப்படி பண்ணி ஆசிட் கொண்டாந்து இதுக்கு அடியில் ஊற்றி இதெல்லாம் சுண்ணாம்பு போட்டுவிட்டேன். இதெல்லாம் ஆசிட்டு, இதெல்லாம் ஆசிட்டு. இந்த பிரிட்ஜியை பாருங்க, பிரிட்ஜி ஓரத்தில் தெரியுதா? தெரியுது. கீழே
ஓகேங்க பாட்டி வேற பேங்க் போயிட்டேன் இல்லை புட்டுட்டானுங்க இதெல்லாம் இல்லை புட்டுட்டானுங்க உடச்சி எடுத்துட்டு டாப்பு இந்த சும்மா தான் வச்சிருக்கீங்க இப்போ இப்படி போட்டலாம் லூஸ் ஆகிடும் ஓ நம்ம லைட் டக்குன்னு அழுத்தி நீங்க வேறு சாவி வச்சு பிடுங்கிருக்கானுங்க அதை லூஸ் ரெண்டுமே லூஸ் ஆகிடும் பெரிய அட்டகாசம் பண்ணுறாங்க இது மட்டும் ஒழுங்காக இருக்குது இந்த அட்டகாசம் ஓ நீங்கள் பீரோக்குள்ள இதுக்கு உள்ள வச்சிருந்ததை அதை மட்டும் நேராக எடுத்துட்டு இந்த பணமெல்லாம் எடுத்துட்டானுங்க இதில் தான் 30,000 வச்சுருந்தா 1000 ரூபா திருடினானுங்க சொம்பில் 5 ரூபா வில்லையாக வச்சுருந்தேன் அரை சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க அந்த அண்ணா கொண்டு வர காசுல இங்கே சில்லற காசு இந்த இப்படி கொடுப்பாங்க எங்கள் பையன் கொண்டு வந்து கொடுப்போம் இந்த மாதிரி பிச்சாத காசு கொண்டு வந்து கொடுப்போம் சொம்பு நிறையா போட்டு வச்சுருக்கேன் ஓ இப்படி நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே பீரோ உள்ளாரே ஓ பீரோக்குள்ள பூஜை பண்ணி வச்சிருந்ததா தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ளாரியே சொம்புல வச்சிருந்தது உள்ளே இதில் வச்சிருந்தேன் சொல்லிட்டேன் அரை சொம்பு போட்டுட்டேன் பெரிய அட்டகாசம் எங்கேயும் போய் போக முடியாது வீட்டை விட்டு வெளியில ஒரு குளிக்க போக முடியாது குளிக்க போகணும்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க வேற ஏதாச்சும் பாட்டி கட் பண்ணிடுவீங்க போ ஏண்டம்மா ஏண்டா இப்படி போட்டு உடச்சிட்டு நான் தனியாக இருக்கிறேன் பாட்டி அப்படியே இந்த ஃபோனை பற்றி வீட்டுக்காரங்க இறந்தா ஒரு மாதம் கூட ஆகலை பைப்பை உடச்சி போட முடியாதா நான் என்ன பண்ண எப்படி தர முடியும் முழங்கால் வழி எங்கேயும் போய் வெளியில் தூக்க முடியாது கேட்டால் அவன் மகன் இருக்காரு அவன் கம்மியாங்கிறது அப்பா லுங்கி தூக்கி காட்டு லுங்கி தூக்கி காட்டுறான் ஜட்டை போட மாட்டான் லுங்கி தூக்கி காட்டுவான் ஒரு தடவை 2 தடவை இல்லை ஒரு 3-4 மாதம் இதே மாதிரியே பண்ணலாம் லுங்கி தூக்கி அம்மனமா அம்மனமா லுங்கி தூக்கி நான் வெளியே போகிறேன் பாத்ரூம் வெளியே தான் போகணும் என்னை பார்த்த உடனே லுங்கி தூக்கி கட்டுவோம் மாவட்டம் எப்படி ஆய் மவுளும் எப்படி என்ன பண்ணுவாங்க ஏன்டா அந்த பைப்பெல்லாம் மாட்டி வச்சு எந்த மாதிரி பண்ணுவாங்க எப்படி தண்ணி காட்டுறது எப்படி தண்ணி இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறீங்களே எங்களுக்கு வெளியில் போய் தூக்க முடியாதுடா வயசு பண்ணவங்க இப்படி சொல்ல போனாங்க அழிஞ்சு போயிடுவீங்கடா உருப்பிட மாட்டேங்க நான் திட்டுனேன் உருப்பிட மாட்டேங்க கை கால் விளங்காது அப்படின்னு சொல்லி திட்டுனேன் ஆனால் உண்மையை சொல்கிறேன் லுங்கி தூக்கிட்டு அப்பா லுங்கி தூக்கிட்டு மாவு சொல்கிறான் அப்பெல்லாம் லுங்கி தூக்கிட்டு கொண்டாடி அம்மா தூக்கி காட்டுங்க அப்படிங்க இவன் தூக்கி காட்டுறான் லுங்கியை ஜட்டி போட மாட்டேன் இல்ல எப்படி தூக்கி கட்டுவாங்க காட்டுறது இல்ல இவங்க சொல்றப்ப தூக்கி கட்டுவாங்களா இல்ல நம்ம சும்மாவே ஒரு தடவை அவன் சொன்னான் மாவக்காரி ஒரு தடவை சொன்னான் அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போகும்போதெல்லாம் என்னை பார்த்துட்டா வெளியே வந்து தூக்கி காட்டுறது அது அம்மனமா இப்படி அம்மனமா தூக்கி காட்டுறது அப்போ எங்கள் மருமக வந்து எங்கள் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன் திட்டில் எங்கள் தங்கச்சி இப்போ பண்ணுறான் லுங்கி தூக்கி காட்டுறான் அம்மனமா அப்படின்ட்டு அப்போ அவங்க வர முடியாதுல்ல அவ்வளோ தோட்டம்ட்டு எங்கள் மருமக எங்கே இருக்குல்ல மகாலட்சுமின்ட்டு அப்போ அவங்க வந்து கேட்டேன் இந்த மாதிரிலாம் அவங்க கம்மலாட்டி வீட்டுக்காரங்க இறந்து 1 மாதம் கூட ஆகல அவங்க கவலையில் இருக்காங்க அவங்க வந்து லுங்கி தூக்கி காட்டுற அப்படியே காட்டலாமா பெரிய மனுஷன்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டாங்க அவங்க கேட்கவே இல்லை அப்போ மருமகிட்ட சின்ன இதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படி இப்படி தூக்கி இப்படி தூக்கி கட்டுவான் இப்படி தூக்கி இப்போ இங்கே ஒன்றுமே இருக்காது இப்படி தூக்கி கட்டுவான் அப்போ மருமகிட்டே கூப்பிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி பண்ணுறான் அவன் மாமனா இங்கே பார்த்து தொட்டியில் வந்து ஆசிட்டு ஊற்றிட்டு மாமனாரா அவன் கூட்டியிருக்காள் அவன் அப்பேன் கிழமைன்னா அந்த மாதிரி பண்ணுறது அவன் அந்த குட்டியோடைய அப்பைங்கிட்ட கூப்பிட்டு காட்டுனேன் இந்த மாதிரி பாரு ஆசிட்டு ஊற்றி வைக்கிறானுங்க டெய்லி இதே ஒரு தொழிலாக செய்கிறானுங்க வாசப்படி மொத்தம் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஆசிட்டு இது வலிக்கு தூக்குவாங்களா இல்லை இது ஃபுல்லாக மொத்தமாக இது ஆமாம் அப்போ மொத்தம் அப்படி தூக்கி காட்டுவோம் பார்க்கும் போதெல்லாம் இதே வேலையாக ஒரு 3-4 மாதம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சாடா இத்தனை வயசு இப்படிலாம் பண்ணலாம் செய்வாங்களா அதான் உன் மாமன் அப்புறம் எப்படி காட்டுறான் லுங்கி தூக்கி காட்டுறான் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு கம்மலாட்டி வீட்டுக்காரங்க இறந்து 1 மாதம் கூட ஆகலை இவன் லுங்கி தூக்கி காட்டுறான் அழுவு காலம் தானே இவனுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் திட்டுனேன் இந்த மாதிரி செய்யலாமான்னு அவன் சொல்கிறான் அவன் அப்படி செய்ய மாட்டானே அப்படின்றான் அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்னா அப்புறம் தலை இப்படி நாட்டிட்டு போகிறான் எப்படி இப்படி தூக்கி இப்படி விரிச்சு காட்டுறது நல்லா ஆமாம் தூக்கி
காட்டுவான். லுங்கி கட்டி காட்டுவார். டவல் கட்டிருக்கிற இல்லையா, டவல்னு வச்சுக்கவே இப்படி தூக்கி காட்டுவான். நீ இதை போட்டோ எடுக்காத. இல்லை நான் அதை எடுக்கல, நான் இந்த பக்கம் திருப்பிட்டேன். இது லுங்கின்னு இப்படி காட்டுவான். அது வரைக்கும் இது இது ஃபுல்லாக அம்மனமா இப்படி காட்டுவான், இப்படி காட்டுவான். சரி கட் பண்ணி விட்டு. அப்புறமேல அவன் மொண்டிச்சிருக்கா பாரு ஒருத்தி, அவன் மவ பெரிய மவா கொஞ்சம் இப்படி வாங்க. துளசி தொட்டி இருக்குது பாரு, இந்த தொட்டியெல்லாம் உடச்சி பாரு. 30 வருஷம் துளசி தொட்டியை நான் கும்பிட்டேன். அது வந்து பாரு ஃபோட்டோ எடுக்கணும். துளசி தொட்டியெல்லாம் தள்ளி விட்டு உடச்சி அந்த அட்டகாசம் பண்ணுறாங்க, பெரிய அட்டகாசம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது சொல்லணுமா? அதான் வேற எவ்வளவோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமா நாளைக்கு சொல்லணும் சொல்லிட்டு ஃபோட்டோ அடிக்க அந்த இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டெய்லி கழுத்து கட்டிக்கலாம் வேணும். அங்கேருந்து எடுக்கலாம். நான் இருக்குங்களா? இங்கே வெட்டி கீழே விழுந்து இதை எப்படி வெட்டி இருக்கோம். இங்கேருந்து வெட்டி கீழே விழுந்து இது இங்கே வச்சிருந்த லைனா இதெல்லாம் இங்கே லைனாக வச்சுருந்தோம். ஒன்று கூட வைக்க விடாமல் அல்லாத உடச்சி போட்டாங்க லைனாக. ஆறு மொழிக்கு ஒரு கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கை அவர் தான் இவனை எல்லாம் சேர்ந்து தான் உடைக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து மொழிச்சு உடைச்சா பேசலையா, அதுக்கிட்ட அந்த நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. நடந்தா பொய் சொல்ல மாட்டேன், நான் நெசந்தான் சொல்கிறேன், நடந்ததுன்னு சொல்கிறேன். நீங்க பேசுனதுல நானும் எனக்கு பயப்பட மாட்டேன். நான் நீங்க பேசுனதுல தொட்டிலாம் வந்து போலீஸ்காரங்க போட்டோ எடுத்தாங்க, எல்லாமே போட்டோ எடுத்தாங்க, வந்தாங்க. நீங்க பேசுறீங்க கொண்டாந்து ஆசிட்டு துளசி, அப்புறம் துளசி செடி எவ்வளோ புனிதமான செடி. இதில் கொண்டாந்து இதில் போய் ஆசிட்டு ஊற்றுலையடா, எத்தனை செடி பிடிங்கி போட்டு பசலிக்கீரை இப்படி இப்படி அழகாக இருந்தால் மேலே ஏறி இதை வந்து ஆசிட்டு ஊற்றி நைட்டு டெய்லி ராத்திரி 5 மணிக்கு மேலே வர்றது. எதோ செடி நல்லா இருக்குதோ அதெல்லாம் பிடிங்கி போட்டு போயிடுவான். ஏன்னா குடுகுடுப்புக்காரன் பைத்தியக்காரன், நான் சொல்கிறது ரெக்கார்ட் பண்ணேன், அப்படியே வீடியோவில் போகணும். ஏன்னா குடுகுடுப்புக்காரன் விடி தூங்க மாட்டேன், பைத்தியக்காரன் செடியை பிடிங்கி போட்டேன். அது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு குழந்தை. சரி நீங்க ஃபீல் பண்ணாம சொல்லுங்க. நாங்கள் அப்படி வளர்த்துறோம். அதை வந்து நைட்டில் வந்து விடிய ஆசிட்டு ஊற்றுறது. இது ஃபுல் எங்கள் பையன் இங்கே தான் படுத்துருப்பான், அது வண்டிக்கு போகிறான்ல. நைட் இங்கே படுத்துக்குவாங்களா இல்லையா? இங்கே தான் படுத்துருப்பான். நைட் அங்கே போக மாட்டாங்களா? எங்கேயும் போக மாட்டோம். போவோம், ஒரு நாளைக்கு போவோம், ஒரு நாளைக்கு இங்கே படுத்துருவோம். நைட்டில் இங்கே இங்கே இருக்கிறீங்க? இங்கே தான் படுத்துருப்போம். தொல்லை படுக்க முடியாமல் காவலுக்கு வந்து படுத்துருப்பான் எங்கள் பையனுக்கு. இது ஃபுல்லா ஆசிட் ஊத்தி கறிக்கிற மாதிரி. ஆமாம், நீங்க பேசுறதுல நானே கேட்டுக்கிறேன். அந்த கடைக்கு போகும்போது நீங்க அவங்க அந்த தாத்தா திட்டுறது இங்கிருந்துட்டே திட்டுவீங்க. அந்த அண்ணன் வந்து கல் தூக்கி போடுற மாதிரி. ஆமாம், நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தெரியுங்களா, எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய அட்டகாசம். நாங்கள் உட்காந்துக்கிட்டு எங்கள் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னா கடைக்கு போகிறேன்னா உடனே சாவி தான் வச்சுருக்காங்கன்னா வீட்டுக்கு பீரோவை வச்சுருந்த சாவி எடுத்து வச்சுக்கிட்டு திருட வேண்டியது. இந்த மாதிரி பண்ணுறாங்க. கேட்டால் பெரிய அட்டகாசம். நான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தேன்டா. நானும் அந்த பாத்ரூம்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் நான் கடைசியா பார்த்தது. ஐயா, அதான் இப்படி ஆனா உள்ள ஆள் இந்த மாதிரி இருந்துச்சு. மோட்டர் போட்டு விட்டுருவானுங்க. நான் உள்ளே தூங்குவேன், மோட்டர் போட்டு விட்டுற வேண்டியது. தண்ணி எல்லாம் ஒரு தண்ணி கீழே திறந்து விட்டுற வேண்டியது. காலையில் எழுந்து பார்த்தா நம்ம ஒரு ஆள் தான் இருக்கிறேன். 2 பக்கெட்டு பிடிச்சி வச்சு தான் குளிப்பேன். அந்த தண்ணி சொல்கிறதில்ல. அப்படி சாமி இடத்துல ஒரு 4-5 கூட குறையும். அது விட்டுட்டு ஒரு டாங்கி தண்ணி 3/4 மணி நேரம் வரும். தொட்டியில் தண்ணி இருக்கிறதுனால மேலே ஏறுது. தொட்டில் தண்ணி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணுக்கு எவ்வளோ குப்பம் மண்ணு போட்டுருப்பானுங்க பாரு, உள்ளார எவ்வளோ மண். பாட்டி உள்ள வீடியோ எடுக்கலாமா? இவ்வளோ பிள்ளை கொண்டாந்து உள்ளே போட்டுற வேண்டியது. சரி நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம். லைட்டா இது மட்டும் பண்ணிடலாம்டா, கட் ஆஃப் பண்ணிடலாம். பெரிய அட்டகாசம் தாங்க முடியல. நானே எத்தனை எஃப்சி ஆஃபீஸுக்கு 4 தடவை போயிட்டு தொரடா டேய். 3 தடவை போயிட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகணும் ஐயா. எல்லாமே தமிழ்நாடு மொத்தம் பார்க்கணும். எல்லாம் பார்த்து எல்லாம் புட்டுட்டானுங்க, எல்லாமே புட்டுட்டானுங்க. அப்புறமா போட்டுக்கலாம்.
மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க, எவ்வளோ பில்லு சாக்கடை கொண்டாந்து கொட்டுறது மில்லு. எங்களுக்கு வேற வழி இல்லை, அந்த தண்ணி தான் நாங்கள் புழங்கி ஆகணும். எல்லாமே போட்டுட்டாங்க, மொத்தம் போட்டுட்டாங்க இதெல்லாம். இப்போ இதுதான் அவனுங்களால இடிக்க முடியல. இது இருக்கனாலும் ஒன்றும் தாங்கிட்டு இருக்கு. ஆமாம், இது இருக்கிறனால கொஞ்சம் தாங்கிட்டு இருக்குது. பெரிய ஆட்டக்காசு விடி விடி தூங்க மாட்டானுங்க. சரி நம்பிக்கை நாளைக்கு எடுத்துக்கலாம் வீடியோ. இது போ.